மக்களே, எவ்வளோ நாள் தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றது. அதனால இன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிட வந்திருக்கோம். அதுவும் வடபழனியில் இருக்கக்கூடிய 60 வருஷம் 70 வருஷம் ஒரு பழமையான ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இன்னும் வந்து உட்காந்து ஒரு மசாலா தோசை சொல்லிருக்கோம். மசாலா தோசையும் சொன்ன நிமிஷத்துல வந்துருச்சு. டைம் இப்போ கரெக்டாக 7:30. 7:30க்கே வந்து 7:30க்கே திறந்துருக்காங்க. ஒரு 6 o'clock to 11 o'clock ஆகிட்டு மசாலா தோசை ஒரு பைக் ஒரு பழம் இருக்குது, 3 சட்னி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சாம்பார் நல்லா இருக்கும். பொங்கல் வருமா? வரும். பொங்கல் ஆனா வராது. எவ்வளோ இருக்கும்? அது அப்போ ஒரு பொங்கல் ஒரு வடை. கடையிலையும் சரி சாப்பாடுலையும் சரி அந்த பழமும் கடையை சாப்பாடு அந்த டேஸ்ட் ஒன்று இருக்குங்க. இப்போ 60 வருஷம் பழைய கடையில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற ஹோட்டல் வந்து இடுப்பு கணேஷ் இது வந்து வடப்பள்ளி சிக்னத்தை கோடம்பாக்கம் போகுதுங்களா இந்த இருக்கு. அவங்க ஒர்க்கு சென்டரில் போடுவேன். வந்து ஒரு 5 நிமிஷத்துல இந்த மசாலா தோசை சொன்னோம். 5 நிமிஷத்துல வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு பொங்கல் சொல்லியிருக்கேன். ரொம்ப அமைதியாக இருக்கா எனக்கு இல்லாமல் பொங்கல் பொங்கல் கோயில் பிரசாதம் மாதிரி சூப்பராக இருக்கலாம். நீங்கள் சாம்பார் மனசுலேயே கொடுக்குறது கூகுள் பண்ணி சாப்பிட்றாங்க. ஓகே கொடுக்க முடியாட்டியும் சாப்பிடுவோம். பசங்களோட வருவேன் ஈஸியாக சாப்பிட்டு பொங்கல் சாப்பிடுவோம். ஏன்னா தனியாக வந்திருக்கேன். வயிறே வெடிச்சாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு முடிக்காம ஓட மாட்டேன். என்ன உங்களுக்கு பொங்கல் முந்திரி ஒரு பொங்கல் ஒரு மசாலோட இன்னைக்கு ஒரு வேலையும் ஓட போகிறதுல தூக்காங்க. இது வந்து மினி காப்பியம் இருக்கு. இன்னும் பார்த்து சொன்னால் புரியும். மினி காப்பி ஆஃபீஸ் சொன்னது இருக்குதான். பழம் மிஸ் பண்ணிடுவோம். என்னன்னா ஒரு நல்ல காலைக்கு ஒரு நல்ல மார்னிங்க்கு ஒரு நல்ல காஃபி நிஜமாவது காஃபி வந்து எவ்வளோன்னு தெரியல. இந்த காஃபி இப்போதான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல்லான மாதிரி. இப்போ நீங்களும் வந்தீங்கன்னா காஃபியோட முடிக்கணும்னா காஃபி வந்துச்சு. நானும் இதோட முடிச்சுதான் நினைக்கிறேன். மசால் தோசையோடையும் பொங்கலோடையும் காஃபியோடையும் முடிந்தது இந்த காலை. ஒரு திவ்யமான சாப்பாடு. இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.